ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஜோன். தி மற்றும் அறிவு பாடின என்ஜாய் என்ஜாமி அப்படிங்கிற பாட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாவே ஒரு கலக்குச்சுன்னு சொல்லலாம். இந்த பாட்டை மாஜா அப்படிங்கிற மியூசிக் லேபிள் தான் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களோட யூடியூப் சேனல்லயே ரிலீஸும் பண்ணாங்க. இந்த பாட்டு இப்போ 487 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் அவருக்கோ இல்ல அந்த பாடலை பாடின தி மற்றும் அறிவு யாருக்குமே 3 வருஷமாகியும் ₹1 கூட இந்த மியூசிக் லேபிள் கொடுக்கலன்னும், அது மட்டும் இல்லாம சந்தோஷ் நாராயணன் அவர்களோட யூடியூப் சேனல் வருமானத்தையும் இந்த மியூசிக் லேபிளே திருடிட்டு இருக்கிறதாகவும் ஒரு வீடியோ வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருந்தாரு. மாஜா மியூசிக் லேபிள ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் லான்ச் பண்ணியிருந்தாரு. ஏஆர் ரஹ்மான் இப்படி பண்ணலாமா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சந்தோஷ் நாராயணன் வீடியோவை பார்த்த பலரும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கிற வகையில ஏஆர் ரஹ்மான் அவர்களும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல நான் மாஜா மியூசிக் லேபிளுக்கு ஒரு மென்டர் மட்டும்தான், மாஜா தமிழ் இசைய உலக அளவுல கொண்டு போய் சேர்ப்போம்னு சொன்னதுனாலதான் நான் மென்டரா இருக்கவே ஒத்துக்கிட்டேன். யாழ் மியூசிக் பெஸ்டிவலுக்கு மட்டும்தான் நான் மென்டர் பண்ணேன். ஒரு சில ப்ரோமோஸ் அப்புறம் ஒரு சாங் பண்ணதுக்கு அப்புறம் யாழ் டீம் இப்ப என் கூட டச்லயே இல்ல. அந்த மியூசிக் லேபிள் மத்த ஆர்டிஸ்ட் கூட என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த லேபிள் கிட்ட இருந்து எனக்கும் பணம் எதுவும் வரல. அந்த கம்பெனில எனக்கு எந்த ஷேரும் கிடையாது. இதையெல்லாம் தமிழ்ல செய்ய உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நல்ல எண்ணத்துல தான் பண்ணேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். இதை தொடர்ந்து சந்தோஷ் நாராயணன் தன்னோட எக்ஸ் தளத்துல ஏஆர் ரஹ்மான் சார் எனக்கு ஒரு பில்லர் மாதிரி, அவரும் இந்த மாஜா பிளாட்ஃபார்மால ஏமாற்றப்பட்டிருக்காரு. நான், ஏஆர் சார், அறிவு, தி அப்புறம் ஃபேன் வின்சன்னு பல கலைஞர்களுக்கு இன்னும் பணம் கொடுக்கப்படல. இந்த மாதிரி நேரத்துல எங்களை மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட மக்களாகிய நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னும், ஏஆர் ரஹ்மான் சார் இது காரணம் இல்ல அப்படின்னும், அவரும் இந்த மியூசிக் லேபிளால பாதிக்கப்பட்டவர் தான் விளக்கம் கொடுத்திருக்காரு. சர்ச்சைக்குள்ளான மியூசிக் லேபிள் மாஜா இதுக்கு ஏதாவது விளக்கம் தர்றாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.